அன்பான கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 20க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை பத்தி தான் நம்ம ரொம்ப விரிவா பேச போறோம். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், பண கஷ்டம், ஏமாற்றம் எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான முடிவு வரப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு புதிய நபர் உங்க வீடு தேடி வரப்போறாரு. அவர் யாரு? அவர் வர்றதால என்ன பெரிய அற்புதம் நடக்க போகுது? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முழுசா நம்பிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் எப்படி திடீர்னு நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பொதுவாவே கடகராசிக்காரங்க ரொம்ப பாசமானவங்க. யார் என்ன உதவி கேட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது செஞ்சு கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, உங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது யாருமே உங்க கூட நின்னு இருக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல நீங்க தனிச்சு விடப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நீங்க உயிராவே நினைச்சவங்க கூட உங்களை புரிஞ்சுக்காம காயப்படுத்திருப்பாங்க. மனசளவுல ரொம்பவே உடைஞ்சு போய் இனிமே நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாறுமா, நமக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மார்ச் 20க்கு மேல கிரக நிலைகள் ரொம்ப ரொம்ப சாதகமா மாறப்போகுது. கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் உங்களை எப்பவுமே கொஞ்சம் அதிகமா உணர்ச்சி வசப்படுற ஆளாதான் வச்சிருக்காரு. ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட ரொம்ப யோசிச்சு மனசை போட்டு நீங்க குழப்பிப்பீங்க. நேத்து ராத்திரி கூட சரியா தூங்காம உங்களோட எதிர்காலத்தை பத்தி தான் நீங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க கஷ்ட காலம் எல்லாம் காத்தோட காத்தா போக போகுது. இந்த நேரத்துல உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போற அந்த நபர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் உள்ள நுழைஞ்ச உடனே உங்க குடும்பத்துல இத்தனை வருஷமா இருந்துகிட்டு இருந்த குழப்பங்கள் எல்லாம் எப்படி பனி போல விலக போகுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப காலமா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய காரியம் அவர் வந்த உடனே சுபமா முடிய போகுது. நீங்க எவ்வளவோ பேரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, உதவி செய்வாங்கன்னு நம்பி ஏமாந்துருப்பீங்க. ஆனா இந்த முறை அந்த கடவுள் உங்களுக்காகவே ஒருத்தரை அனுப்பி வைக்க போறாரு. அந்த நபர் எப்படிப்பட்டவரு, அவர் என்ன மாதிரி ரூபத்துல வரப்போறாரு, அவர் வந்ததும் உங்க தொழில்ல, குடும்பத்துல, உங்க பொருளாதாரத்துல என்னென்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கொட்ட போகுது அப்படிங்கறத நாம ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மார்ச் 20 அப்படிங்கறது வெறும் தேதியோ இல்ல சாதாரண நாளோ கிடையாது. உங்க தலைவிதியவே மாத்தி எழுத போற ஒரு மாபெரும் திருப்புமுனை. அதுவும் குறிப்பா அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வர்றப்போ ஒரு பெரிய சுப செய்தி கண்டிப்பா உங்க காதுக்கு வரும். அது உங்களோட வேலை சம்பந்தமானதா இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகளோட படிப்பு, கல்யாணம் சம்பந்தமானதா இருக்கலாம், இல்லனா ரொம்ப நாளா கட்டி முடிக்க முடியாம பாதியில நிக்கிற உங்க சொந்த வீடு சம்பந்தமானதா கூட இருக்கலாம். நடக்கவே நடக்காது. இனிமே இது நடக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லைன்னு நீங்க எந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு ஒதுக்கி வச்சீங்களோ அந்த விஷயம் உங்களை தேடி வந்து பிரமாதமா நடக்க போகுது. அந்த அளவுக்கு உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் ஒரு அருமையான இடத்துல போய் உட்கார போகுது. இப்போ அந்த வரப்போற நபர் யாருன்னு நீங்க ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. அவர் உங்க சொந்தக்காரரா இல்ல வெளியாளா இல்ல வேலை செய்யற இடத்துல பழக்கமானவரா அப்படிங்கறத பத்தி உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில கடந்த சில மாசங்களா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அப்போதான் இந்த புதிய நபரோட வருகை எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு உங்களுக்கு புரியும். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் தடையாகி கையில காசு நிக்காம ராத்திரி பகலா உழைச்சும் ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசியில இருந்த சில கிரக தோஷங்கள் தான். ஆனா மார்ச் 20க்கு அப்புறம் குரு பகவானோட பார்வை உங்க மேல ரொம்ப பிரகாசமா விழப்போகுது. குரு பகவானோட பார்வை உங்க மேல விழுறதால இத்தனை நாளா உங்க உடம்புல இருந்த ஒரு இனம் புரியாத சோர்வு, எதை செஞ்சாலும் ஒரு விரக்தி, இதெல்லாம் முழுசா மாறி உங்க முகத்துல ஒரு புது கலை வரப்போகுது. கடகராசிக்காரங்களுக்கு கடந்த சில வருஷமாவே யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு சுத்தி இருக்கிறவங்களே பலவிதமான குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. கூட இருந்து சிரிச்சு பேசினவங்களே உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சாங்க. இதையெல்லாம் பார்த்து பார்த்து உங்க மனசு ரொம்பவே கல்லாயிடுச்சு. ஆனா இனிமே அந்த நிலைமை கிடையாது. உங்களுக்காகவே உங்களுக்கு ஆதரவா ஒருத்தர் குரல் கொடுக்க போறாரு. அந்த வீடு தேடி வரப்போற நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வெறும் கையோட வரப்போறது கிடையாது. உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா நீங்க தேடிட்டு இருந்த ஒரு பதிலையோ இல்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பண உதவியோ, அப்படி இல்லனா பல வருஷமா இழுத்துட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வையோ கையில கொண்டு வர போறாரு. அவர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது அந்த நேரத்துல உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள், சண்டை, சச்சரவுகள் எல்லாமே முழுசா வெளியில போயிடும். அவர் யாருன்னு நீங்க தேடி அலைய வேண்டாம், அவரே உங்களை தேடி வருவார். அது உங்க சொந்தக்காரங்கள்ல பல வருஷமா உங்ககிட்ட பேசாம இருந்த ஒருத்தரா இருக்கலாம், இல்ல திடீர்னு உங்களுக்கு அறிமுகமாகிற ஒரு முகம் தெரியாத நபரா கூட இருக்கலாம். ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை, செய்ய போற ஒரு உதவி மூலமா உங்க தலையெழுத்தே ரொம்ப பிரமாதமா மாறப்போகுது.
முக்கியமா இந்த கடகராசி தாய்மார்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். குடும்பத்துக்காகவே உங்களோட மொத்த வாழ்க்கையும் உங்க ஆசைகள் எல்லாத்தையும் நீங்க தியாகம் செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன மதிப்பு கிடைச்சதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் நீங்க தனிமையில உட்காந்து அழுவீங்க. உங்க உழைப்புக்கெல்லாம் யாருமே அங்கீகாரம் கொடுக்கலையே, நம்மள ஒரு மனுஷியா கூட மதிக்கலையேன்னு ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மார்ச் 20க்கு மேல கிடைக்க போற மரியாதையே வேற. உங்க குடும்பத்துல உங்க வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரம் கிடைக்க போகுது. உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்க அருமையை புரிஞ்சுக்க போறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகம், மனக்கசப்பு எல்லாம் முழுசா முடிவுக்கு வரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த புதிய நபரோட வருகையும் நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச அந்த ஒரு நல்ல காரியம் நடக்க போறதும் தான். இது மட்டும் இல்லாம உங்க தொழில்ல வியாபாரத்துல நீங்க எவ்வளவு முடக்கம் பார்த்திருப்பீங்க. போட்ட காசை எடுக்க முடியாம, லாபமும் இல்லாம நஷ்டமும் இல்லாம அப்படியே நின்ன வியாபாரம் இனிமே சூடு பிடிக்க போகுது. கடன் மேல கடன் வாங்கி எதையோ செஞ்சு பார்த்தும் ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இனிமே உங்க கல்லாப்பேட்டில பணம் வந்து சேர்றத நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் பல காரணங்களால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. உங்களை விட திறமை குறைவானவங்களா மேல வந்தாங்க. நீங்க மட்டும் அதே இடத்துல நிக்கிறோமேன்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போனீங்க. நீங்க செஞ்ச உழைப்புக்கு வேற யாரோ பேர் வாங்கிட்டு போனாங்க. ஆனா இந்த மார்ச் 20க்கு அப்புறம் உங்களுக்கான ராஜயோக நேரம் ஆரம்பிக்குது. உங்க தகுதிக்கு ஏத்த வேலையும் உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியமும் உங்களை தேடி வரப்போகுது. உங்க மேல வீணா பழி போட்டவங்களாம் மூக்கு மேல விரல் வைக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்க போகுது. இதெல்லாம் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை கிடையாது. உங்க ஜாதக கட்டத்துல கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறிக்கிட்டு வர்றதோட நேரடி வெளிப்பாடு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்துக்கள், உடன் பிறந்தவங்களுக்குள்ள இருந்த தகராறு இதெல்லாம் கூட ரொம்ப சுலபமா உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. அந்த அளவுக்கு பல நன்மைகள் ஒன்னா சேர்ந்து உங்க குடும்பத்துக்குள்ள வரப்போகுது. இப்போ அந்த நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச விஷயம் என்ன, அது எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஆழமா பார்க்கணும். நீங்க எத்தனையோ கோவில்களுக்கு படி ஏறி இருப்பீங்க. பல நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாம கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இனிமே நம்மளால எந்திரிச்சு வரவே முடியாது, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு உங்களை நீங்களே முடக்கி போட்டுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும். அது கை நழுவி போன பணமா இருக்கலாம், கைக்கு எட்டாத ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல உங்களை விட்டு காரணமே இல்லாம பிரிஞ்சு போன ஒரு உறவா இருக்கலாம். அந்த காரியம் இனிமே நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நீங்க முழுசா நம்பின அந்த ஒரு விஷயம் இந்த மார்ச் 20க்கு மேல கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள உங்க கண் முன்னாடி பிரம்மாண்டமா நடக்க போகுது. யாரு உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, யாரு உங்களை வேணான்னு தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்கெல்லாம் உங்க காலடிக்கு வந்து நிக்கிற அளவுக்கு உங்க தரம் ரொம்ப உயரப்போகுது. குறிப்பா அந்த கடனை பத்தி நம்ம பேசியே ஆகணும். கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் வாங்கிட்டு வட்டிக்கு மேல வட்டி கட்டி உங்களோட நிம்மதியவே தொலைச்சிட்டு நின்னீங்க. காலையில விடிஞ்சா யாரு வந்து என்ன கேட்பாங்களோ, எப்படி அவங்க முகத்துல முழிப்போம்னு பயந்து பயந்து வாழ்ந்த அந்த இருண்ட நாட்கள் எல்லாம் இனி ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அந்த வரப்போற புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வழிகாட்டுதல் உங்க மொத்த கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு பெரிய ராஜபாட்டையை உங்களுக்கு காட்ட போகுது. கடக ராசிக்காரங்க உழைப்புக்கு என்னைக்குமே குறைச்சல் இருக்காது. மாடு மாதிரி உழைப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கான பலன் உங்களுக்கு முழுசா கிடைச்சதான்னு கேட்டா ரொம்ப கம்மி தான். உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு அசதி, கை கால் வலி, இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, வைத்திய செலவுன்னு நீங்க சம்பாதிச்ச காசு எல்லாம் தண்ணியா செலவாகிட்டு இருந்துச்சு. ஆனா கிரகங்களோட அனுகூலத்தால உங்க குடும்பத்துல இருக்கிற அந்த பிணி, பீடை, தரித்திரம் எல்லாமே இந்த மாசத்தோட ஊரை விட்டு ஓட போகுது. இனிமே வைத்தியத்துக்கு போற செலவு ரொம்ப குறையும். வீட்டுல ஒரு மங்களகரமான சூழ்நிலை தானா உருவாகும். நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணா மாறும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து மலைச்சு போற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் அடியோடு மாறப்போகுது. உங்களை ஏளனமா பேசினவங்க வாயடைச்சு போற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் உங்க குடும்பத்துல நடக்க போகுது. இதுக்காக நீங்க ரொம்ப மெனக்கிட வேண்டாம். உங்களுக்கே தெரியாம காலம் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். யார் மேலேயும் கோபப்படாதீங்க. யார் என்ன குத்தி காட்டினாலும் அதை காதுல வாங்கிக்காதீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியத்தை மட்டும் நெருப்பு மாதிரி வளர்த்துக்கோங்க. நமக்கு ஒரு காலம் வரும், அப்போ நாம யாருன்னு இந்த ஊருக்கு காட்டுவோம்னு நீங்க இத்தனை வருஷமா பொறுமையா இருந்தீங்க பாத்தீங்களா, அந்த பொற்காலம் தான் இந்த மார்ச் 20க்கு அப்புறம் ஆரம்பிக்க போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டு கதவை தட்டுற அந்த நிமிஷம் உங்க வீட்டுல இத்தனை வருஷமா குடியிருந்த இருட்டு மொத்தமா விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. உங்க இஷ்ட தெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அதனால மனசுல இருக்கிற எல்லா கவலையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு வரப்போற அந்த நல்ல காலத்தை வரவேற்க நீங்க தயாரா இருங்க. உங்க முகம் இனிமே வாடவே வாடாது. உங்க சிரிப்புக்கு இனிமே பஞ்சமே இருக்காது.
உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் கொடுக்க போற பெரிய பரிசு இது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். கடக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே சொந்தக்காரங்களால பெரிய லாபம் இருந்ததே கிடையாது. நீங்க நல்லா சம்பாதிச்சு உங்க கையில காசு புழங்கினப்போ உங்க கூடவே சுத்தி சுத்தி வந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சறுக்கல் வந்த உடனே உங்களை எட்டி நின்னு வேடிக்கை பார்த்தாங்க. சில பேர் நீங்க எப்போ முழுசா அழிஞ்சு போவீங்கன்னு கூட காத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நீங்க எவ்வளவு பெரிய உதவி செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்க முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்க. இந்த அவமானத்தெல்லாம் நீங்க வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த மார்ச் 20க்கு மேல அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாருக்கெல்லாம் நீங்க வாழக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அவங்க எல்லாமே உங்க கண் முன்னாடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப்போகுது. இதுக்கு முழு முதல் காரணமே நான் முன்னாடியே சொன்ன அந்த புதிய நபரோட வரவுதான். அவர் உங்க வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கிற அந்த முதலடி உங்க எதிரிகளோட ஆணிவரையை அசைக்க போகுது. நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்க போற ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் இது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ரொம்ப வருஷமா ஒரு சொத்து பிரச்சனையோ இல்ல ஒரு நில சம்பந்தமான விவகாரமோ ரொம்ப நாளா இழுத்தடிச்சுட்டே இருந்திருக்கும். ஒருவேளை நீங்க சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக அஸ்திவாரம் போட்டு காசு பத்தாம பாதியிலே நின்னிருக்கலாம். இல்லனா பூர்வீக சொத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு கிடைக்காம வழக்கு பஞ்சாயத்துன்னு அலைஞ்சு அலைஞ்சு உங்க செருப்பெல்லாம் தேஞ்சு போயிருக்கும். இனிமே அந்த சொத்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, அந்த வீட்டை நம்மால கட்டி முடிக்கவே முடியாதுன்னு நீங்க முழுசா நம்பின அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நான் சொன்ன அந்த நடக்காத ஒன்று. அந்த நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் இந்த காலகட்டத்துல ரொம்ப ஆச்சரியமான முறையில உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன தகவல் இல்ல அவர் செஞ்சு கொடுக்க போற ஒரு சின்ன உதவி பல வருஷமா இருந்த தடையை சுக்குநூறா உடைக்க போகுது. உங்க பேர்ல ஒரு பத்திரம் பதிவாகிறதோ இல்ல உங்க சொந்த வீட்டுல நீங்க சந்தோஷமா பால் காய்ச்சறதோ கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது. இத நீங்க உங்க கனவுல கூட எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்க பக்கம் நின்னு வேலை செய்ய போகுது. லகடக ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கண் திருஷ்டி, இவ்வளவு துரோகம்னு நீங்க பல நாள் சாமி முன்னாடி நின்னு அழுது கேட்டிருப்பீங்க. நீங்க உடுத்திக்கிற துணியில இருந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் ஊர் கண்ணு உங்க மேல பட்டுட்டே தான் இருந்துச்சு. உங்களை சுத்தி ஏகப்பட்ட ரகசிய எதிரிகள். முன்னாடி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி குழி பறிக்கிற ஆளுங்க தான் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இனிமே அந்த கண் திருஷ்டியோ இல்ல எதிரிகளோட சதியோ உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. அந்த புதிய நபர் வெறும் மனுஷனா உங்க வீட்டுக்கு வரப்போறது கிடையாது, சாட்சாது அந்த கடவுளே அவர் ரூபத்துல வந்து உங்களை கை தூக்கி விட போகுது. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வட்டியும் முதலுமா ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. உங்க வீட்டுல இனிமே அழுகுறலோ பண கஷ்டமோ இல்ல சண்டை சச்சரவோ இருக்காது. ஒரு பெரிய நிம்மதி உங்க மனசுக்குள்ள வரப்போகுது. ராத்திரி படுத்த எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் வீச போகுது. இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே தன்னோட சொந்த வாழ்க்கையை விட தன்னோட பிள்ளைங்க வாழ்க்கை மேலதான் உசிரே இருக்கும். அவங்க படிப்பு என்ன ஆகுமோ, அவங்க கல்யாணம் எப்போ நடக்குமோ, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சே நீங்க பாதி வயசாகி போயிருப்பீங்க. எத்தனையோ இடத்துல வரன்னு பார்த்தும் தட்டி போயிருக்கோம். இல்ல பிள்ளைங்க ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிட மாட்டாங்களான்னு நீங்க எவ்வளவோ கோவில்ல வேண்டி இருப்பீங்க. உங்களுக்கு நடக்க போற அந்த ஒரு மாபெரும் அற்புதம் இதுலதான் அடங்கி இருக்கு. அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற நேரம் உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய விடிவெள்ளி பிறக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு நல்ல வரன் தேடி வரும். இல்லனா உங்க பிள்ளைங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு வேலை அவங்க கைக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க இத்தனை நாள் சந்தேகப்பட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டது எல்லாமே இனிமே ஒரு மாயமா மறைய போகுது. உங்க பிள்ளைங்க உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வச்சு பார்க்க போற காலம் இந்த மார்ச் 20க்கு மேலதான் ஆரம்பிக்க போகுது. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா மாறப்போகுது. முக்கியமா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். கடகராசிக்காரங்க யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு வர சோதனைகள் எல்லாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மூலமா தான் வரும். நீங்க கொஞ்சம் நல்லா உடுத்தினாலோ இல்ல வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்தாலோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்ணு அப்படியே உங்க மேலதான் இருக்கும். இதனாலேயே நீங்க எத்தனையோ தடவை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கண் திருஷ்டி பொறாமை எல்லாமே உங்களை விட்டு விலகி விட போகுது. இதுக்கு காரணம் உங்க குலதெய்வத்தோட நேரடி பார்வை உங்க மேல விழப்போறதுதான். அந்த புதிய நபர் ஏதோ ஒரு மனுஷனா மட்டும் உங்க வீட்டுக்கு வரப்போறது கிடையாது. உங்க குலதெய்வமே அவர் ரூபத்துல வந்து உங்க வீட்டுல இருக்கிற இருட்டையெல்லாம் விரட்டி அடிக்க போகுது. இத்தனை நாள் நீங்க இருட்டுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. யாருமே உங்களுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கூட காட்டல.
ஆனா இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் பிரகாசமா இருக்க போகுது. நீங்க எதை தொட்டாலும் அது துலங்கும். யாருமே உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பலம் உங்க கைக்கு வரப்போகுது. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கோம், அந்த பணம் காசு பிரச்சனை எல்லாம் எப்படி தீரும்னு. நீங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அது கையில நிக்காம தண்ணியா செலவாகிட்டு இருந்துச்சு. வட்டிக்கு வட்டி கட்டி நீங்க சம்பாதிக்கிற காசு எல்லாமே வேற யாருக்கோ போயிட்டு இருந்துச்சு. உங்களோட ஒரு சின்ன ஆசையை கூட நிறைவேற்றிக்க முடியாம மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த மார்ச் 20க்கு மேல உங்க பொருளாதாரத்துல ஒரு பெரிய புரட்சி நடக்க போகுது. உங்க கையில காசு தாராளமா புழங்க ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப நாளா வாங்கி வைக்கணும்னு நினைச்ச ஒரு நகையோ இல்ல வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளோ ரொம்ப சுலபமா வாங்கிடுவீங்க. உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போக போறாங்க. உங்க கல்லாப்பெட்டியில பணம் வந்து விழப்போற சத்தம் உங்களை சுத்தி இருக்கிற எதிரிகளோட காதுல இடியா இறங்க போகுது. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு உங்களை தேடி வரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இத்தனை வருஷமா கட்டி காத்த பொறுமைதான். அந்த பொறுமைக்கான பலனை கடவுள் இப்போ வட்டியும் முதலுமா உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறாரு. ஏன்னா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு நடக்க போற இந்த நல்ல காரியங்களை பத்தியோ இல்ல உங்க கைக்கு வரப்போற பணத்தை பத்தியோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் மூச்சு விடக்கூடாது. ஏன்னா உங்க கூடவே இருந்து கூலி பறிக்கிறவங்க இன்னும் உங்களை சுத்தி தான் இருக்காங்க. அவங்களுக்கு உங்க வளர்ச்சி கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால எதையும் வெளியில காட்டிக்காம ரொம்ப அமைதியா உங்க காரியத்தை சாதிக்கணும். அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவரை எப்படி வரவேற்கணும், அவர் மூலமா கிடைக்க போற வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை இப்ப தானா வளர ஆரம்பிக்கும். இத்தனை நாளா நம்மளால முடியுமான்னு நினைச்ச நீங்க இனிமே நம்மளால மட்டும்தான் முடியும்னு ஒரு கெத்தோட நிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயம் தயக்கம் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே உங்களை ஆட்டம் காண வைக்க இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் முடியாது. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு கலை நயம் இருக்கும். நீங்க புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா பெண்களுக்கு தேவையான துணிமணி வியாபாரமோ இல்ல அழகு கலை சம்பந்தமான, அதாவது இந்த முடி திருத்தம் அழகு நிலையம் மாதிரி விஷயங்கள்ல இறங்கணும்னு ரொம்ப நாளா உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா அதுக்கு தேவையான பண வசதியோ இல்ல சரியான வழிகாட்டுதலோ இல்லாம அந்த கனவை அப்படியே மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருப்பீங்க. எப்போவாவது நம்மளும் சொந்தமா ஒரு வியாபாரம் செஞ்சு 4 காசு பார்க்க மாட்டோமான்னு ஏங்கி தவிச்சிருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 20க்கு மேல உங்க ஜாதகத்துல சுக்கிரனோட ஆதிக்கம் ரொம்ப பிரமாதமா இருக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன அந்த புதிய நபரோட வருகை நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட இந்த மாதிரி தொழில்களை தொடங்கறதுக்கு ஒரு பெரிய பிள்ளையார் சொல்லி போட போகுது. அவர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல முதலீடு கிடைக்கலாம். இல்லனா அந்த தொழில் சம்பந்தமான ஒரு சூட்சுமத்தை அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். உங்க கையால நீங்க பெண்கள் துணி வியாபாரமோ இல்ல அழகு கலை சம்பந்தமான தொழிலோ ஆரம்பிச்சா அது கொடி கட்டி பறக்க போகுது. உங்களை சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் உங்க கடையை பார்த்து மலைச்சு நிக்க போறாங்க. இல்ல நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்யலான்னு தான் யோசிப்பீங்க. ஆனா உங்க உடம்ப பத்தியோ உங்க ஆரோக்கியத்தை பத்தியோ நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே கிடையாது. உங்களுக்கு ஒரு தலைவலி வந்தா கூட அதை பொறுத்துக்கிட்ட மத்தவங்களுக்காக உழைக்கிற ஆளு நீங்க. இதனாலேயே உங்க உடம்புல பலவிதமான உபாதைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ராத்திரி ஆனா கை கால் வலி, தூக்கமின்மை, ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்களை ஆட்டி எடுத்துட்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் உங்களுக்கு வராது. உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. அந்த நிம்மதியே உங்க உடம்புக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சோர்வு எல்லாம் முழுசா மறைஞ்சு ஒரு பெரிய தேஜஸ் வரப்போகுது. உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நீங்க உங்களை ரொம்ப அழகா ரொம்ப கம்பீரமா உணர்வீங்க. உங்களுக்கே உங்களை பார்த்து ஒரு பெரிய கர்வம் வரப்போற காலகட்டம் இது. இப்போ நீங்க ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய ஒரு இடம் வந்திருக்கு. அந்த நடக்காத ஒன்று நடக்க போகுதுன்னு அடிச்சு சொன்னேன் பாத்தீங்களா, அது உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு சுப காரியமா கூட இருக்கலாம். வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு வரன் பார்த்து பார்த்து எல்லாமே கூடி வர்ற மாதிரி இருந்து கடைசியில தட்டி போயிட்டே இருந்திருக்கும். என்னடா இது, நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை வருது, நம்ம குலதெய்வம் நம்மளை கைவிட்டுருச்சோன்னு நீங்க கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. எந்த சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கெட்டி மேல சத்தம் உங்க வீட்டுல கேட்க போகுது. அந்த புதிய நபர் வந்து உங்க வீட்டுல சாப்பிடுற அந்த முதல் சாப்பாடு உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை தோஷங்களையும் விளக்க போகுது. அவர் யாரு, எங்கிருந்து வராரு அப்படிங்கறத விட அவர் கொண்டு வரப்போற அதிர்ஷ்டம் தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போகுது. நீங்க செஞ்ச புண்ணியம், நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச உதவி எதுவுமே வீண் போகல.
அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மலையா மாதிரி உங்களுக்கு அரணா நிக்க போகுது. உங்களுக்காக ஆண்டவன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. இவங்களுக்கே தெரியாம உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்க குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ண நினைச்சவங்க எல்லாம் இப்போ தானா விலகி ஓட போறாங்க. கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசு ரொம்ப சுத்தமா இருக்கும். யார் எதை சொன்னாலும் சட்டுன்னு நம்பிடுவீங்க. அந்த ஒரு பலவீனத்தை தான் இத்தனை நாளா அவங்கள சுத்தி இருந்த நயவஞ்சகர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. உங்களை உசுப்பேத்தி விட்டே பல காரியங்களை அவங்க சாதிச்சுக்கிட்டாங்க. ஆனா இனிமே நீங்க ரொம்ப உஷாராக்கிடுவீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முகத்தை பார்த்து எடை போடுற அளவுக்கு ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்கு வரப்போகுது. இந்த மார்ச் 20க்கு அப்புறம் உங்க உள்ளுணர்வு சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க. உங்க மனசுக்கு சரின்னு படுறத மட்டும் செய்யுங்க. உலகமே எதிர்த்து நின்னாலும் உங்க குலதெய்வமும் அந்த புதிய நபரும் உங்களுக்கு ஒரு பெரிய கேடயமாக இருந்து உங்களை காப்பாத்துவாங்க. உங்க கண்ணீர் எல்லாம் இனிமே ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கடக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய கவலை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நாம இவ்வளவு உண்மையா இருக்கோமே, ஆனா நம்மள புரிஞ்சுக்க ஒரு நாதி இல்லையேன்னு நீங்க எத்தனையோ ராத்திரி தலையணைய நினைச்சிருப்பீங்க. உங்களை ஒரு சாதாரண ஆளா நினைச்சு உங்களோட திறமையெல்லாம் முடக்கி போட்டவங்க முன்னாடி நீங்க ஒரு விஸ்வரூபம் எடுக்க போற நேரம் இது. அந்த வீட்டுக்கு வரப்போற புதிய நபர் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வர போறது கிடையாது. உங்க பேரு, உங்க புகழ், உங்களுக்கான ஒரு தனி அடையாளம், இது எல்லாத்தையுமே அவர் கையோட கொண்டு வர போறாரு. இது வரைக்கும் உங்களை பார்த்து இவனால என்ன கிழிச்சிட முடியும், இவளால என்ன பெருசா சாதிச்சிட முடியும்னு ஏகத்தலமா பேசினவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்க்கவே பயப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். உங்க வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய மதிப்பு உண்டாகும். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை நடுத்தருவுல நிப்பாட்டினவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு குமுறி குமுறி அழப்போறாங்க. அந்த அளவுக்கு காலம் உங்களுக்கு ஒரு பெரிய நியாயத்தை செஞ்சு கொடுக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க. அது ஒரு கோர்ட் கேஸா இருக்கலாம், இல்ல ரொம்ப வருஷமா இழுத்துட்டு இருக்கிற ஒரு குடும்ப பஞ்சாயத்தா இருக்கலாம். நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு மாய வலையில நீங்க சிக்கி தவிச்சிட்டு இருந்தீங்க. இனிமே நமக்கு நியாயமே கிடைக்காதா, ஆண்டவன் கண்ணை திறக்கவே மாட்டானான்னு நீங்க ரொம்ப விரக்தியில இருந்த அந்த ஒரு காரியம் இந்த மார்ச் 20க்கு மேல சுக்கு நூறா உடைய போகுது. அந்த புதிய நபர் கொடுக்க போற ஒரு சின்ன சாட்சியமோ இல்ல அவர் சொல்ல போற ஒரு சின்ன யோசனையோ அந்த மொத்த வழக்கையும் உங்களுக்கு சாதகமா திருப்பி போட போகுது. யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்தோ இல்ல உங்களுக்கு வர வேண்டிய பெரிய தொகையோ எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை ரொம்ப கம்பீரமா செஞ்சு முடிக்க போறீங்க. உங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போட்டவங்க எல்லாம் இனிமே உங்க திருப்பக்கம் வர்றதுக்கே ரொம்ப தயங்குவாங்க. இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். கடகராசிக்காரங்க, நீங்க எவ்வளவுதான் வெளியில சிரிச்சு பேசினாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ரணம் இருந்துட்டே தான் இருக்கும். யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு சோகம், ஒரு தனிமை உங்களை வாட்டி எடுக்கும். ஆனா அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க மனசுல இருக்கிற அந்த பாறை எல்லாம் மாயமா மறைய போகுது. உங்க வீட்டுல ஒரு பெரிய தெய்வீக சக்தி குடிக்கொள்ள போகுது. நீங்க காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய புத்துணர்ச்சியோட எந்திரிப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதுல ஒரு பெரிய தெளிவு இருக்கும். குழப்பம், பயம், பதற்றம் இதுக்கெல்லாம் இனிமே உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி நின்னு உங்களை வழி நடத்த போகுது. நீங்க எதை நினைச்சு பயந்தீங்களோ அந்த பயத்தையே வேரோட புடுங்கி எரிய போற ஒரு காலகட்டம் இது. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம வரப்போற அந்த நல்ல வசந்த காலத்தை முழுசா அனுபவிக்க நீங்க உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க. ஆண்டவன் உங்க பக்கம் முழுசா திரும்பிட்டாரு. இனிமே உங்களை அசைக்க இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும்னு நினைச்சா கூட நம்மள தப்பா புரிஞ்சுக்குவாங்களோங்கிற பயம்தான். நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் வெளியில சிரிச்ச முகத்தோட தான் எப்பவும் நடமாடுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள 1000 எரிமலை வெடிச்சிட்டு இருக்கோம். இந்த மார்ச் 20க்கு மேல உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த புதிய நபர் உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வைக்க போற ஒரு பெரிய வடிகாலாக மாறப்போறார். அவர் உங்ககிட்ட காசு பணத்தை எதிர்பார்க்க மாட்டாரு. ஆனா உங்களுக்காக உசிரையே கொடுக்கற அளவுக்கு ஒரு உண்மையான அன்பை காட்டுவாரு. இது நாள் வரைக்கும் நீங்க அன்புக்கு ஏங்கி ஏங்கி தவிச்சது போதும். இனிமே உங்களை தலையில வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுது. அந்த நபர் மூலமா நீங்க அடைய போற நிம்மதிக்கு இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாது. நீங்க இத்தனை வருஷமா இழந்த சந்தோஷத்தெல்லாம் ஒட்டு மொத்தமா திரும்ப அனுபவிக்க போறீங்க. நீங்க ரொம்ப நாளா சொந்தமா ஒரு வண்டி வாங்கணும், இல்ல இருக்கிற பழைய வண்டியை மாத்திட்டு புதுசா ஒன்னு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் காசு ரெடி பண்ணும்போது வீட்டுல வேற ஏதாவது ஒரு அவசர செலவு வந்து அந்த காசு அப்படியே தண்ணியா கரைஞ்சு போயிருக்கும். என்னடா இது, நம்ம ஆசை எதுவுமே நிறைவேற மாட்டேங்குதேன்னு நீங்க ரொம்ப சலிச்சு போயிருப்பீங்க.
ஆனா அந்த நடக்காத ஒன்று நடக்க போகுதுன்னு நான் அடிச்சு சொன்னதுக்கு காரணமே இதுதான். உங்களோட அந்த நீண்ட நாள் ஆசை இந்த மார்ச் 20க்கு அப்புறம் ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல வண்டி உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போகுது. உங்களை பார்த்து இவங்கெல்லாம் எப்போ முன்னுக்கு வரப்போறாங்கன்னு ஏளனமா சிரிச்சவங்க கண்ணு முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா வண்டியில போக போறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எப்போவோ செஞ்ச ஒரு சின்ன முதலீடு இல்ல யாருக்கோ கொடுத்து மறந்து போன ஒரு பணம் இப்போ உங்களுக்கு பல மடங்கா திரும்பி வரப்போகுது. அந்த பணத்தை வச்சு உங்க கடனையெல்லாம் அடைச்சிட்டு ஒரு பெரிய நிம்மதியோட நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போறீங்க. உங்க குடும்பத்துல எப்போ பார்த்தாலும் ஒரு சலசலப்பு, கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம சண்டை வந்துட்டே இருந்திருக்கும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்காம வீடே ஒரு நரகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில நேரம் வீட்டை விட்டே எங்கேயாவது போயிடலாமான்னு கூட உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எண்ணங்கள் உங்க மனசுல வரவே வராது. அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க வீட்டுல ஒரு அமைதி தானா உருவாகும். உங்க கணவனோ இல்ல மனைவியோ உங்களோட அருமைய முழுசா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க சொல்ற வார்த்தைக்கு குடும்பத்துல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். இத்தனை நாள் உங்களை வார்த்தையால காயப்படுத்தினவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வந்து நேருக்கு நேரா நிக்க முடியாம தவிக்க போற அளவுக்கு காலம் மாறப்போகுது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து குடும்பத்தை ஒற்றுமையா கொண்டு போக போகுது. நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆண்டவன் உங்க பக்கம் முழுசா திரும்பிட்டாரு. கடக ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே ரொம்ப இளகிய மனசு. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்களால சும்மா இருக்கவே முடியாது. உங்க கையில காசு இல்லனா கூட யார்கிட்டயாவது கடன் வாங்கியாவது அவங்களுக்கு உதவி செஞ்சிருவீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த ஊர்ல ஒரு காக்கா கூட உங்களுக்கு ஆதரவா நின்றுருக்காது. இத நினைச்சே நீங்க பல நாள் ராத்திரி சாப்பிடாம தூக்கம் இல்லாம படுத்து அழுதுருப்பீங்க. ஆனா அந்த மார்ச் 20க்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபர் உங்களுக்காகவே பிறந்த ஒரு சொந்தம் மாதிரி உங்க கூடவே ஒரு பெரிய அரணா நிழலா நிக்க போறாரு. அவரு உங்க கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற அந்த பாதை இத்தனை நாள் நீங்க பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ராஜபாட்டையா இருக்க போகுது. நீங்க எவ்வளவு பெரிய கடனை நினைச்சு பயந்துகிட்டு இருந்தீங்களோ, காலையில விடிஞ்சா எப்படி இந்த கடனை அடைக்க போறோம்னு கலங்கி நின்னீங்களோ, அந்த கடன் எல்லாம் வெயில்ல வச்ச பனி மாதிரி உருகி ஓட போகுது. உங்களை பார்த்து இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமே இவங்க எந்திரிக்கவே முடியாது, நடுத்தருவுக்கு வரப்போறாங்கன்னு சிரிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து ரத்த கண்ணீர் விட போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் மாற்றம் உங்க குடும்பத்துல நடக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். நீங்க வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் உசிரை கொடுத்து மாடு மாதிரி உழைச்சாலும் அந்த பேரு வேற யாருக்கோ தான் போய் சேரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ எப்போ பார்த்தாலும் காரணமே இல்லாம தட்டி போயிட்டே இருந்திருக்கும். உங்களை விட வயசுலயும் அனுபவத்திலையும் ரொம்ப சின்னவங்க எல்லாம் உங்களை தாண்டி மேல உட்காந்துருப்பாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை வெடிச்சிருக்கும். நம்ம தலையெழுத்து அவ்வளவுதானா, நம்ம உழைப்புக்கு என்னைக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு நீங்க ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச விஷயம் உங்க வேலை சம்பந்தப்பட்டதா கூட இருக்கலாம். நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய பதவி உங்களை தேடி உங்க கைக்கு வரப்போகுது. உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் உங்களுக்கு கீழே கை கட்டி வேலை செய்யற அளவுக்கு உங்க தலையெழுத்து மாறப்போகுது. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய சிபாரிசோ இல்ல ஒரு தக்க சமயத்துல கிடைக்கிற உதவியோ உங்க மொத்த வாழ்க்கையையும் ஒரு உச்சிக்கு கொண்டு போக போகுது. இவங்க வீட்டுல எப்போ பார்த்தாலும் ஒரு இருண்ட சூழ்நிலை, ஏதோ ஒரு கசப்பான வார்த்தை பரிமாற்றம் இருந்துட்டே இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்பவும் ஒரு போர்க்களம் மாதிரி தான் உங்க வீடு இருந்திருக்கும். இதனாலேயே பல நேரங்கள்ல உங்களுக்கு வீட்டுக்குள்ள நுழையவே பிடிக்காம வெளியிலேயே எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு இருக்கலாம்னு தோணி இருக்கும். வீட்டுல நிம்மதி இல்லையேங்கிற அந்த ஒரு ஏக்கம் உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். ஆனா அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்ச அந்த நொடியிலிருந்து உங்க வீட்டுல ஒரு பெரிய தெய்வீக அமைதி குடிக்கொள்ள போகுது. உங்க மேல எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்க அருமைய முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பா பேச ஆரம்பிப்பாங்க. உங்க குடும்பத்துல பல வருஷமா நடக்காம தள்ளி போன ஒரு பெரிய சுப காரியம் ரொம்ப விமர்சையா நடக்க போகுது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை தரித்திரத்தையும் கண் திருஷ்டியையும் விரட்டி அடிக்க போகுது. நீங்க எதை நினைச்சும் ஒரு துளி கூட கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான ராஜயோக காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய பண்டிகை நாள் மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட துடிச்சு போயிடுவீங்க. ஆனா உங்களுக்கு உடம்புல எவ்வளவு பெரிய வலி இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம உங்க வேலையை பார்த்துட்டே இருப்பீங்க. இதனாலேயே பல நேரங்கள்ல உங்க உடம்பு ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரி செலவுன்னு நிறைய பணத்தை நீங்க இழந்திருப்பீங்க. சிலருக்கு என்ன வியாதி இருக்குன்னே தெரியாம
சும்மா சும்மா உடம்பு படுத்தி எடுத்திருக்கோம். ராத்திரி ஆனா தூக்கம் வராம ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்களை வாட்டி எடுத்திருக்கோம். ஆனா இந்த மார்ச் 20க்கு அப்புறம் உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுல வைக்கிற அந்த முதல் அடி உங்க உடம்புல இருக்கிற அத்தனை பிணிகளையும் சோர்வையும் மொத்தமா விரட்டி அடிக்க போகுது. நீங்க எவ்வளவு பெரிய டாக்டரை பார்த்தும் சரியாகாத ஒரு பிரச்சனை ரொம்ப சாதாரணமா ஒரு சின்ன வைத்தியத்துல முழுசா குணமாக போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன இப்படி ஒரு தெளிவோட ஒரு பெரிய பலத்தோட நடமாடுறீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு உங்க உடம்புல ஒரு பெரிய தெம்பு வரப்போகுது. இதுக்கு காரணம் உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்க உசிரை காக்க போறதுதான். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிப்பீங்க, பஞ்சாயத்து பண்ணுவீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல் வந்தப்போ நீங்க நம்பின அத்தனை பேரும் உங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க மத்தியில நீங்க ஒரு பெரிய அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. இவங்க என்னைக்குமே உருப்பட மாட்டாங்கன்னு உங்க முகத்துக்கு நேரா பேசிட்டு போயிருப்பாங்க. இந்த வார்த்தை உங்க மனச ரொம்பவே குத்தி கிழிச்சிருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி உங்களை யாருனாலையும் பேச முடியாது. ஏன்னா அந்த நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச விஷயம் உங்க குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த போற ஒரு பெரிய காரியமா இருக்க போகுது. ரொம்ப வருஷமா உங்க குடும்பத்துல தடைப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு சுப காரியம் ரொம்ப தடபுடலா நடக்க போகுது. அது உங்க வீட்டுல நடக்கிற ஒரு கல்யாணமா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கட்ட நினைச்ச ஒரு புது வீடோட கிரகப்பிரவேசமா இருக்கலாம். உங்களை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னாடி ஒரு பெரிய ராஜ விருந்து வைக்க போற அளவுக்கு உங்க நிலைமை மாறப்போகுது. எந்த ஊரு உங்களை தூத்துச்சோ அதே ஊரு உங்களை பார்த்து கை தட்ட போற காலம் வந்துருச்சு. கடக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய பலவீனம் என்னன்னா, யார்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது. மனசுல படுறத அப்படியே வெளிப்படையா பேசிடுவீங்க. இந்த ஒரு குணத்தை வச்சுக்கிட்டே உங்களை சுத்தி இருக்கிறவங்க பல பேர் உங்களை குழி தோண்டி புதைக்க பார்த்திருப்பாங்க. உங்களை நல்லவங்களாட்ட நடிக்க வச்சு உங்ககிட்டயே ரகசியத்தை வாங்கி உங்களையே மாட்டி விட்டுருப்பாங்க. ஆனா அந்த மார்ச் 20க்கு அப்புறம் உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். யாரு உங்க கூட இருந்து குழி பறிக்கிறாங்க, யார் உண்மையாவே உங்க மேல பாசமா இருக்காங்கன்னு உங்களால ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அந்த வரப்போற புதிய நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருந்து இந்த உலகத்தோட சூழ்ச்சியில இருந்து உங்களை முழுசா காப்பாத்த போறார். இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா ரொம்ப சரியா இருக்கும். உங்களை முட்டாள்னு நினைச்சவங்க எல்லாம் உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து வாய் அடைச்சு நிக்க போறாங்க. நீங்க எடுக்க போற சில முடிவுகள் உங்க குடும்பத்தையே ஒரு பெரிய உச்சிக்கு கொண்டு போக போகுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் உங்க வாழ்க்கையில பிறக்க போகுது. அதனால எதை நினைச்சு கவலைப்படாம இந்த நல்ல காலத்தை வரவேற்க நீங்க முழு மனசோட தயாராயிருங்க. ஆண்டவன் உங்க பக்கம் நிக்கும் போது இந்த உலகத்துல எந்த தீய சக்தியும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கிற இன்னொரு பெரிய கவலை கையில காசு தங்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது தான். எவ்வளவுதான் நீங்க சிக்கனமா இருந்தாலும் எவ்வளவுதான் கணக்கு போட்டு செலவு செஞ்சாலும் ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பெரிய செலவு வந்து வாசல்ல நிக்குது. இதனாலேயே நீங்க சம்பாரிச்ச காசெல்லாம் வட்டி கட்டுறதுக்கும் மத்தவங்களுக்கு கொடுத்த கடனை கேட்கறதுக்குமே சரியா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர்றப்போ அவரோட ராசி உங்க பண கஷ்டத்தை அடியோடு போக்க போகுது. அந்த நபர் ஒருவேளை உங்ககிட்ட உதவி கேட்டு வர்ற மாதிரி கூட தெரியலாம். ஆனா அவர் மூலமா தான் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுது. நீங்க இத்தனை நாள் மத்தவங்களுக்காக கண்ணீர் விட்டீங்க, மத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்க. இப்போ அந்த கடவுள் உங்களுக்காகவே ஒருத்தர் ஒரு தூதுவர் போல அனுப்பி வச்சிருக்க. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் அடிச்சு சொன்னது ஒருவேளை உங்களோட ரொம்ப வருஷமா இழுபறியா இருக்கிற சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்லனா உங்க பிள்ளைகளோட வெளிநாட்டு படிப்பு, இல்லனா வேலை விஷயமா இருக்கலாம். அது இத்தனை நாள் எத்தனையோ தடையை வந்து நின்று இருக்கும். ஆனா மார்ச் 20க்கு அப்புறம் அது ரொம்ப சுலபமா முடிய போகுது. உங்க ஜாதகத்துல இப்போ இருக்கிற கிரக நிலையை பார்க்கும்போது நீங்க ஒரு ராஜாவா மாற போறீங்கன்னு தான் சொல்லணும். உங்க எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து பயந்து நடுங்குற காலமும் வந்துருச்சு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க வீட்டுக்கு தேடி வரப்போற அந்த நபரை இன்முகத்தோட வரவேற்கிறது தான். அவர் யாருன்னு நீங்க தேடி அலைய வேண்டாம், அவரே உங்களை தேடி வருவார். அவர் மூலமா தான் உங்களோட பொற்காலம் ஆரம்பிக்க போகுது. உங்க மனசுல இப்போ ஒரு நிம்மதி தெரியுது இல்லையா? அதுதான் உங்க வெற்றிக்கான முதல் படி. கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அந்த சந்திரன் கொடுக்கற மனோபலம் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் உங்க மனசு உடைஞ்சு போய் கிடந்தப்போ இந்த உலகம் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்கல. ஆனா இப்போ உங்க தன்னம்பிக்கை திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போற அந்த நபரு உங்க வாழ்க்கையோட திசையவே மாத்த போறாரு. அவர் சொல்ல போற அந்த ஒரு வார்த்தை உங்க காதுல தேனா வந்து பாய போகுது. அந்த நடக்கவே நடக்காதுன்னு நீங்க ஒதுக்கி வச்ச அந்த ஒரு காரியம் நடக்கும்போது உங்க கண்ணுல வர்ற அந்த ஆனந்த கண்ணீர் தான் இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கான ஒரு மருந்தா இருக்கும். அந்த நபரு உங்க கூடவே இருந்து உங்களை ஒரு பெரிய உச்சிக்கு கொண்டு போறாரு. இனிமே நீங்க பழையபடி கவலைப்பட்டுட்டு உட்காரக்கூடாது. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்க ஜெயிக்க போற அந்த நாளை நோக்கி நீங்க துணிச்சலா நடப்போடணும்.
உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை செல்வங்களையும் உங்க காலடியில கொண்டு வந்து சேர்க்க போகுது. நீங்க எப்போவும் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த ஒரு குணத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதுவே உங்களை காக்கும் கவசமா இருக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்காக வாழ்ந்து பழகிட்டீங்க. ஆனா இந்த மார்ச் 20க்கு அப்புறம் உங்களுக்காக காலம் ஒரு பெரிய மேடையை தயார் பண்ணி வச்சிருக்கு. அந்த நடக்கவே நடக்காதுன்னு நீங்க தூக்கி போட்ட ஒரு பழைய கனவு இருக்கு பாத்தீங்களா, அது இப்போ உயிர் பெற போகுது. ஒருவேளை அது நீங்க பாதியில விட்ட படிப்பாவோ இல்ல பாதியில நின்ன ஒரு பிசினஸாவோ இருக்கலாம். அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவர் வெறும் ஆளா மட்டும் வரமாட்டாரு. உங்க கனவுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு பெரிய முதலீட்டாளராவோ இல்ல ஒரு நல்ல பார்ட்னராவோ கூட இருக்கலாம். உங்க ஜாதகத்துல இப்போ இருக்கிற லக்ன அதிபதி சந்திரன் ரொம்ப பலமா இருக்கிறதால உங்களோட கற்பனை திறனும் உங்க உழைப்பும் சேர்ந்து ஒரு பெரிய சாதனையை படைக்க போகுது. இத்தனை நாள் உங்களை தப்பா எடை போட்டவங்க எல்லாம் உங்களோட அந்த விஸ்வரூபத்தை பார்த்து ஆடி போயிருப்பாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வரப்போற வாய்ப்பை நழுவ விடாம கெட்டியா புடிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், உங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய சுப அறிகுறி தெரிய போகுது. திடீர்னு உங்க வீட்டுக்கு ஒரு பறவையோ இல்ல ஒரு விலங்கோ வந்து ஒரு விசித்திரமான முறையில உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் அந்த கடவுளோட லீலை தான். அந்த புதிய நபர் வரும்போது உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது ஒரு நல்ல அதிர்வு உண்டாகும். அந்த நேரத்துல உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரமும் இறங்கி ஒரு லேசான உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாள் நீங்க பட்ட அவமானம் எல்லாம் இப்போ ஒரு பெரிய கராவா மாறப்போகுது. எந்த ஊர்ல நீங்க தலை குனிஞ்சு நடந்தீங்களோ அதே ஊர்ல உங்களை ஒரு பெரிய மனுஷனா எல்லாரும் மதிப்பாங்க. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர் உங்க வாழ்க்கையோட இருண்ட பக்கங்களை எல்லாம் வெளிச்சமாக்க போறாரு. அந்த நடக்காத ஒன்று நடக்கும்போது இந்த உலகமே உங்களை பார்த்து வியந்து நிற்கும். உங்களோட இந்த வெற்றி பயணம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் பல உயரங்களுக்கு உங்களை கொண்டு போக போகுது. லகடக ராசிக்காரர்களுக்கு இயல்பாவே ஒரு குணம் உண்டு, எதையும் சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. ஆனா இப்போ கிரகங்கள் இருக்கிற நிலைய பார்த்தா நீங்க நம்பிதான் ஆகணும். உங்க ஜாதகத்துல எப்போவோ ஒரு தடவை வர்ற ஒரு அபூர்வமான ராஜயோகம் இப்போ கைகூடி வந்திருக்கு. அந்த புதிய நபர் உங்க வாசப்படியை மிதிக்கும் போது உங்க வீட்டுல இருக்கிற தரித்திரம் எல்லாம் ஓடிடும். உங்க கையில பணம் தாராளமா புழங்க போகுது. நீங்க எப்போவோ செஞ்ச ஒரு புண்ணியம் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பலனா வந்து சேரப்போகுது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஆண்டவன் ஒரு பெரிய தீர்வை வச்சிருக்காரு. அந்த நடக்காத ஒண்ணு நடக்கும்போது உங்களோட நிம்மதி திரும்ப வரும். உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் பஞ்சு போல பறந்து போயிடும். நீங்க எதை நினைச்சும் கலங்க வேண்டாம். உங்க வாழ்க்கை இப்போ ஒரு புதிய பாதையில பயணிக்க போது. அந்த பாதை உங்களை ஒரு பெரிய வசதியான வாழ்வுக்கு கூட்டிட்டு போக போகுது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயம் இப்போ முழுசா போயிருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா உங்களுக்கான விடிவெள்ளி பிறந்துருச்சு. அந்த புதிய நபரோட வருகை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போகுது. நீங்க இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் இப்போ வட்டியும் முதலுமா அனுபவிக்க போறீங்க. உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போற அந்த நபரு உங்க கஷ்டத்தை தீர்க்க வந்த ஒரு தேவதூதர் மாதிரி இருப்பாரு. அவர் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் உண்டாகும். அந்த நடக்கவே நடக்காதுன்னு நீங்க ஒதுக்கி வச்ச ஒரு காரியம் நடக்கும்போது உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய பெருமை வரும். இத்தனை நாள் நீங்க பொறுமையா இருந்ததுக்கு ஒரு பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு பொற்காலமா இந்த மார்ச் 20க்கு அப்புறம் இருக்க போகுது. உங்களோட இந்த வெற்றி செய்தி ஊர் முழுக்க பரவ போகுது. நீங்க தான் இப்போ அந்த ஊரோட ஒரு பெரிய நட்சத்திரமா ஜொலிக்க போறீங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய பாரம், அதாவது யாராலையும் தீர்க்க முடியாதுன்னு நீங்க முடிவு பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு விஷயம் எப்படி ஒரு மேஜிக் மாதிரி மாறப்போகுதுன்னு பார்க்கலாம். அந்த மார்ச் 20 அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண தேதியா கடந்து போகாது. அன்னைக்கு கிரகங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்களுக்காக ஒரு பெரிய ரகசியத்தை அவுத்து விட போகுது. அந்த புது நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவர் கையில ஒரு பொருளோ இல்ல ஒரு செய்தியோ இருக்கும். அதுதான் உங்க வாழ்க்கையோட அடுத்த 20-30 வருஷத்துக்கான ஒரு பெரிய அஸ்திவாரமா அமைய போகுது. நீங்க எத்தனையோ ஜோசியர்கிட்ட போயிருப்பீங்க, எத்தனையோ பரிகாரம் பண்ணிருப்பீங்க, ஆனா எதுவுமே வேலை செய்யலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ காலம் கனிஞ்சிருச்சு. அந்த நடக்கவே நடக்காதுன்னு நீங்க ஒதுக்கி வச்ச அந்த ஒரு பழைய காரியம் இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப தானே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அது ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய மரியாதையா இருக்கலாம், இல்லனா நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பதவியா இருக்கலாம். அந்த நபர் யாருன்னு நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. அவர் ஒரு பழைய நண்பராவோ இல்லனா திடீர்னு அறிமுகமாகிற ஒரு தெய்வ தூதுவராவோ கூட இருக்கலாம். ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற அந்த தரித்திரம் அடியோடு மறைய போகுது. இவங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு சின்ன பயம் இருக்கும், இதெல்லாம் நிஜமாவே நடக்குமான்னு. கடக ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே வர்ற ஒரு சந்தேகம் தான் இது. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம் அப்படி. ஒரு அடி முன்னாடி வச்சா 2 அடி பின்னாடி இழுக்கிற மாதிரியே உங்க வாழ்க்கை இத்தனை நாளா இருந்துச்சு.
ஆனா இப்போ சந்திரன் இருக்கிற நிலைமைக்கு உங்க தன்னம்பிக்கை இமயமலை அளவுக்கு உயரப்போகுது. அந்த புதிய நபர் உங்க வாசப்படியை மிதிக்கும் போது அந்த நேரத்துல உங்க வீட்ல இருக்கிற விளக்கு முன்னாடி ஒரு பூ கீழே விழலாம், இல்லனா ஒரு நல்ல சகுனம் கண்டிப்பா நடக்கும். அதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும் உங்க பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. அந்த நடக்காத ஒண்ணு நடக்கும்போது உங்களை ஏளனமா பார்த்த அந்த உலகம் அப்படியே வாயடிச்சு நிக்கும். உங்க கையில இப்போ பணப்புழக்கம் மட்டும் வரப்போறது இல்ல, ஒரு பெரிய கரவமும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரப்போகுது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானம் எல்லாம் இப்போ ஒரு பெரிய வெற்றியாவே மாறப்போகுது. முக்கியமா உங்க தொழில்ல நீங்க இத்தனை நாளா பார்க்காத ஒரு பெரிய லாபத்தை இந்த மார்ச் 20க்கு அப்புறம் பார்க்க போறீங்க. நீங்க ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட அதுல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அந்த புது நபர் கொடுக்க போற ஒரு சின்ன ஐடியா உங்க பிசினஸையோ இல்ல உங்க வேலையோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்க எப்போவோ தொலைச்ச ஒரு பொருளோ இல்ல ஒரு உறவோ இப்போ தானா உங்களை தேடி வரப்போகுது. இதுதான் அந்த நடக்காத ஒன்று. கடவுள் உங்களுக்குன்னு ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காரு, அது இப்போதான் அமலாக போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வரப்போற அந்த நபரை சந்தோஷமா ஏத்துக்கோங்க. அவர் மூலமா கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையில இனிமே கவலைக்கு இடமே இல்ல. உங்க வீட்டுல இனிமே நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான். கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ இன்னொரு பெரிய யோகம் கைகூடி வருது. அது என்னன்னா உங்க கரவம் சமூகத்துல பயங்கரமா உயரப்போகுது. இது வரைக்கும் உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காம நீங்க பேசுற பேச்சை கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்காக வரிசையில வந்து நிக்க போறாங்க. அந்த வீடு தேடி வரப்போற நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மூலமா ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கோ இல்லைன்னா அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தரோட பழக்கமோ உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால ரொம்ப வருஷமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் விவகாரமோ இல்லைன்னா அரசாங்கத்துல முடியாம இருந்த ஒரு பட்டா மாறுதல், வாரிசு, சான்றிதழ் போன்ற சிக்கலான வேலைகள் எல்லாம் ஒரு சொடுக்கு போடுற நேரத்துல முடிய போகுது. இதெல்லாம் இனிமே நடக்காது. நாம எவ்வளவு அலைஞ்சாலும் வேலை ஆகாதுன்னு நீங்க நம்பிக்கையவே இழந்திருப்பீங்க. ஆனா அந்த நடக்காத ஒண்ணு ரொம்ப அனாயசமா நடக்க போறத பார்த்து நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. உங்க ஜாதகத்துல இப்போ குரு பகவான் உச்சம் பெற அந்த நேரம் உங்களோட மதிப்பையும் மரியாதையும் எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகுது. உங்க எதிரிகள்லாம் இப்போ பயத்துல இருப்பாங்க. ஏன்னா உங்களோட இந்த விஸ்வரூப வளர்ச்சி அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த மார்ச் 20க்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய குலதெய்வ விசேஷம் இல்லைன்னா ஒரு நேர்த்தி கடன் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த விசேஷத்துக்கு தான் நான் சொன்ன அந்த புதிய நபர் வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை சண்டை சச்சரவுகளும் முடிவுக்கு வரும். உங்க கூட பிறந்தவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருந்த காலம் போய் இப்போ அவங்களே உங்களுக்கு ஒத்தாசையா நிப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே சொந்தக்காரங்க கிட்ட இருந்து ஏமாற்றம் தான் மிஞ்சும்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா இந்த முறை கிரகங்கள் உங்களை ஒரு வெற்றியாளரா மாத்த போகுது. அந்த நபர் ஒரு தங்கமான மனசு கொண்டவரா இருப்பாரு. அவர் மூலமா உங்க வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் வரப்போகுது. உங்க கல்லாப்பெட்டியில பணம் சேரதோட மட்டும் இல்லாம மனசுல ஒரு பெரிய நிம்மதி குடியேற போகுது. நீங்க எப்போவோ பண்ணின தர்மம் இப்போ உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்த போகுது. உங்களோட இந்த நல்ல காலம் சும்மா 2-3 நாளைக்கு இல்ல, இது ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். நீங்க தொடர ஒவ்வொரு விஷயமும் இப்போ சக்சஸ் தான். உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற யோகத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த புதிய நபரோட வரவுக்காகவும் அந்த நடக்காத அதிசயம் நடக்கிறதுக்காகவும் நீங்க இப்போ முழு தயார் நிலையில இருங்க. உங்க முகம் இனிமே பிரகாசமா இருக்க போகுது. ஏன்னா உங்களோட அந்த இருண்ட காலம் முடிஞ்சு விடியல் பிறந்துருச்சு. இந்த மார்ச் 20க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றங்கள்லாம் ஏதோ எதேச்சியா நடக்கிறது கிடையாது. இது இத்தனை காலமா நீங்க செஞ்ச தர்மத்துக்கும் உங்க பொறுமைக்கும் அந்த கடவுள் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த வீடு தேடி வர்ற போற நபர் உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனையா இருப்பாருன்னு நான் சொன்னது இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு உதவி செய்யாதவங்க முன்னாடி ஒரு முகம் தெரியாத நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற இந்த உயர்வு தான் உங்க ராசிக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்பு. அந்த நடக்காத ஒன்று நடக்கும்போது நீங்க முதல்ல செய்ய வேண்டியது அந்த இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு உங்க கூடவே கஷ்ட காலத்துல நின்னவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை செய்யறதுதான். ஏன்னா கடகராசிக்காரங்க என்னைக்குமே நன்றியை மறக்க மாட்டீங்க. உங்க ஜாதகத்துல இப்போ அடிச்சிருக்கிற இந்த ராஜயோக காத்து உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை கவலைகளையும் அடிச்சுட்டு போயிடும். இனிமே உங்க வீட்டுல பணத்துக்கோ நிம்மதிக்கோ என்னைக்குமே பஞ்சம் வராது. அந்த புதிய நபர் கொண்டு வரப்போற அந்த சந்தோஷமான செய்தியை நீங்க முழு மனசோட கொண்டாடுங்க. கடைசியா ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டி தான். ஆனா உங்க உழைப்பும் நம்பிக்கையும் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப கவனமாவும் தீர்க்கமாவும் இருக்கணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது மனுஷனா இந்த உலகத்தை எதிர்கொள்ளுங்க.
அந்த நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச விஷயம் உங்க கைக்கு வரும்போது உங்களோட தன்னம்பிக்கை இன்னும் பல மடங்கு உயரும். உங்க குலதெய்வத்தை என்னைக்குமே மறக்காதீங்க. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து அந்த இறைவனை வேண்டிக்கோங்க. இந்த மார்ச் 20க்கு அப்புறம் நீங்க பார்க்க போற இந்த புதிய வெளிச்சம் உங்க வாழ்நாள் முழுக்க நீடிக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போற இந்த நேரத்துல மத்தவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க. அது உங்களோட புண்ணியத்தை இன்னும் அதிகமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். மார்ச் 20க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த அற்புதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ராசிக்கு ஏத்த மாதிரியான இன்னும் பல ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களை மாதிரியே கஷ்டப்படுற இன்னொரு கடகராசிக்காரருக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வந்து உங்க வாழ்க்கையே மாறப்போற அந்த தருணத்துக்காக நானும் உங்களோட சேர்ந்து காத்துட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை. இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.